நான் உங்களை பற்றி நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல ஒரு ரிசர்ச்ல வந்துட்டு இருக்கு. சிறுதானி பொங்கலை பற்றி பேசுகிறாங்க, சிறுதானி பிரியாணி பற்றி பேசுகிறாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி மட்டன் பிரியாணி வாசம். அதுக்கு ஒரு தோசையை பார்த்தீங்கன்னா விதவிதமான தோசை, சிக்கன் தோசை கொடுக்குறீங்க, மட்டன் தோசை கொடுக்குறீங்க, என்னென்னமோ டிஃப்ரென்ஸாக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க. எப்படின்னு ஒரு டைம் ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இட்ஸ் கிரேட்ண்ணா. இன்னைக்கு என்னென்ன எங்களுக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சாம பிரியாணி போட்டிருக்கோம். சாம அரிசியில பிரியாணி போட்டிருக்கிறோம். அப்புறம் தோசை வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து இது பண்ணி கறி தோசை வந்து போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு கறி தோசை இருக்கு, கறி தோசையும் இருக்கு, சாம பிரியாணி இருக்கு, சாம பிரியாணி இருக்கு. சரிண்ணா. அன்னைக்கு ஒரு சிக்கன் பாயா கொடுத்தீங்களே, என்னடா மட்டன் பாயா இருக்குன்னு. அதுக்கும் எஸ்பெஷலி அந்த ஆப்பத்துக்கும் அந்த யதார்த்த உண்மையை சொல்லணும்னா ஆட்டுக்கால் பாயா தான் போடலான் இருந்தோம். சரிங்க, ஆட்டுக்கால் கிடைக்கல. சரி இடியாப்பத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்ட்டு சிக்கன் தான் அர்ஜென்ட் கிடைச்சுன்னு சொல்லி சரி சிக்கன் பாயா வந்து போட்டுவிட்டோம். ஆனா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி பாயா காலி ஆயிருக்கு உனக்கு அன்னைக்கு காலி ஆயிடுச்சு. அது ஸ்பெஷல் பொடி தோசை கொடுத்தீங்களா? யூஸ்வலா பொடி தோசை நார்மலாவே பொடி இது பண்ணுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு பொடி தோசையிலே வந்து ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஸ்டஃப்டாவும் இருந்துச்சு. அதே நம்ம எப்பவுமே கொஞ்சம் இது தோசை மொறுமொறுன்னு வரணும்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு வந்து நாங்கள் அரைச்சி கலந்துக்குவோம். அப்போ வந்து தோசை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்தால் அந்த பொன்னிறமாகவும் அந்த மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த பொடி தோசைக்கு மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறது நம்ம. ஆனால் பொடி தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதில் அந்த ரைஸ் ஒன்று கொடுத்தீங்களா அன்னைக்கு? அந்த தக்காளி சாதம் அது ஆக்சுவலாகவே அன்னைக்கு தக்காளி சாதம் கொடுத்தீங்களா? அது ஆமாம் அது சரி தக்காளி சாப்பாடு இல்லைங்க, அது வந்து அரிசி பருப்பு சாப்பாடு. நம்ம கோயம்புத்தூர்னுடைய ஸ்பெஷல் அது. சரி அந்த ரெகுலரா நம்ம இதையே கொடுத்துட்டு இருக்கிறோமே, அது கூட வந்து ஒரு ரைஸ் கொடுத்து ஒரு தயிர் கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு திடீர்னு வந்து நம்ம அரிசி பருப்பு சாதம் செஞ்சிருக்குன்னு சொல்லி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு அப்படியே வந்து சரி ஆளுக்கு ஒரு 6 கரண்டி கொடுத்தா ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு சிறுதானியத்தில் ஒன்று. அப்போ அரிசி பருப்பு சாதம்னா வெரைட்டியா தெரியும், வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து மாவைட்டத்துலயே 2-3 கொடுக்குறதுக்கு அந்த இதாக கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டியா கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபைனலி தேங்க்ஸ். ஆக்சுவலி பிஎன்ஐலேருந்து உங்களுக்கு நிறைய பேர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் சாப்பாடு தான். இன்னைக்கு விசிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எனியோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எங்களோட பிஎன்ஐக்காக நீங்கள் கிடைச்சி எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம்ண்ணா. ஏன்னா ஒரு நாளைக்கு விதவிதமான சாப்பாடு எங்களால் சாப்பிட முடியுது. இல்லை எனக்கு பிஎன்ஐ வந்து எப்படி தொழில் செய்யறதுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குது. நான் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்த தொழிலுங்கிறது வேற, இப்போ பிஎன்ஐ ஜாயின் பண்ணி கடைசியில் பண்ணக்கூடிய தொழிலுங்கிறது வந்து நம்ம இப்போ வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பிஎன்ஐ வந்து நிறைய கற்றுக் கொடுக்குது. ஒரு பிஸ்னஸ். இப்போ இத்தனை நாள் வந்து ஒரு சமையல்காரனா நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனரா ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்கிடுச்சு என்னைய. பிஎன்ஐ வந்து பிஸ்னஸ் மேன் ஆக்கிடுச்சு. எனக்கு இதுல நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இணைந்து பணியாற்றுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்.